உழைப்பை உதாசீனப்படுத்துபவர்களிடம் கொஞ்சம் தள்ளியே இரு. அப்பதான் உன் உழைப்புக்கான பதில் கிடைக்கும். அதாவது நீங்கள் உழைப்பை போட்டுக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அவர்கள் அதை தடுத்து உன்னை வளர விடாமல் செய்ய துடித்துக் கொண்டிருப்பார்கள். அதான் அவர்களுடைய மனநிலை. அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அவர்களிடம் தவித்து வாழ வேண்டும். நீ முட்டாளாக்க நினைப்பவர்களிடம் நீ அவர்கள்தான் முட்டாள் என்று நிரூபித்து காட்டு. அப்போ நான் முட்டாள் தான் நீ என்று அவங்க நினைத்து கொண்டு உன்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தாலும் கண்டிப்பாக நீ ஒரு அறிவாளி என்று நிரூபிக்க கண்டிப்பாக ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போது நிரூபித்து உன்னை முட்டாள் என்று பல சூழ்நிலை ஏமாற்றியவர்களை நீ கண்டிப்பாக ஒரு முட்டாள் இல்லை அவர்களை ஏமாற்றி விடு. அப்பொழுதுதான் நீ ஒரு அறிவாளி சிந்தனையாளர் என்று மற்றவனுக்கு தெரியும். நீ ஒரு மிகப்பெரிய அறிவாளி என்று மற்றவனுக்கு காட்டிவிட்டால் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக மாறிவிடுவாய். எல்லாரும் மதிக்க செய்வார்கள். பணம் சம்பாதிக்க மற்றும் எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதுக்காக நீ நிறைய வழிகள் தேட வேண்டும். நிறைய தேடினால் மட்டுமே கிடைக்கும். உனக்காக பணம் சம்பாதிக்க முடியும். இது சில ஒரு ரெஃபர் மூலம் கூட சம்பாதிக்கலாம். எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஏன் எஃப்டி மற்றும் எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. நீ வழிகள் தெரியாமல் தான் நீ இன்னும் முழித்துக் கொண்டிருக்கிறாய்.